வீடியோட இட்லி குக்கரோட ரிவ்யூ அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த இட்லி குக்கர் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஹால், அதாவது ப்ரே லேடியோட ஹால் ஒன்று தனியாக நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, இந்த இட்லி குக்கரை தனியாக ரிவ்யூ பண்ணுங்கள் மேம், இந்த இட்லி குக்கர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி இந்த ரிவ்யூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கிறது 14 இட்லிஸ் உள்ள இட்லி பேன். அவங்கக்கிட்ட வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது வந்து 14 வேரியன்ட். கடாய் ரொம்ப திக்காகவும் நல்லாவும் இருக்குது. இது கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட் வச்சுருக்காங்க. கூடவே 2 தோக்லா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நம்ம டச் பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக நம்ம கை வந்து சூடாகும். பட் இதில் வந்து அந்த சூடு வந்து நமக்கு வரவே இல்லை. ரொம்ப காம்பேக்டாக இத்தனை பிளேட்ஸையும் நம்ம ஈஸியாக இதில் வந்து செட் பண்ணி நம்ம வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரிவ்யூ கேட்டதுக்காக பெரிய சைஸான பாத்திரமாக தான் இருக்குது. ஸோ மற்ற சைஸ் பாத்திரம் என்ன சைஸில் இருக்குன்னு தெரியல, பட் இது வந்து நல்ல தேவையான அளவுக்கான அகலம் இந்த பாத்திரத்தில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்டது இட்லி எப்படி ஊற்றுறீங்க அப்படின்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இட்லியை வந்து அந்த பிளேட்டை நல்லா கழுவிட்டு தொடச்சிருக்கேனே ஒழிய அதில் வந்து எந்த ஒரு க்ரீஸிங்கும் பண்ணல. அதாவது நெய்யோ எண்ணெயோ போட்டு நம்ம ஒரு வாட்டி அதை தடவும் இல்லையா, நான் அந்த மாதிரி கூட பண்ணவே இல்லை. நார்மலாக நான் இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பராக வந்து இட்லி எனக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஃப்ளாட்டாக பெரிய அகலமான பாத்திரமாக இருக்கிறதுனால அந்த தண்ணி வந்து ஈவனாக பாயில் ஆகி நல்ல ஈவன் குக்கிங் வந்து இதில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த இட்லியும், அதாவது நிறைய பேர் கேட்ட கேள்வி அப்படி தான், கீழே இருக்க பிளேட்டும் மேலே இருக்க பிளேட்டும் இட்லி ஒட்டிக்குதானே. நீங்கள் பார்த்தா தெரியும், இட்லி ஒட்டவே இல்லை. க்ளீனாக நீட்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படின்றதுக்காக தான் மெயினாக இந்த ரிவ்யூ நான் போடுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட், அதாவது என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் தான் அப்படின்னு இல்லை, வேறு ஏதாவது ப்ராடக்டோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ சஜஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக அந்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில்